மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஆரம்ப நிலை தேர்வில் சிசாட் எனப்படும் திறனாய்வு தேர்வு சமீபத்தில் நாடு முழுக்க ஓர் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களை போராட்ட களத்தில் கொண்டு வந்துள்ள இந்த தேர்வின் பிரச்சினை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். IAS, IPS, IFS போன்ற குடிமைப் பணிகளுக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் போட்டித் தேர்வுகளை நடத்துகிறது. இதில் 2 முதல்நிலை தேர்வுகள், 9 முதன்மை தேர்வுகள் மற்றும் நேர்முக தேர்வு நடத்தப்படுகிறது. முதல்நிலை தேர்வில் பொது அறிவுத்தாளும் சிசாட் எனப்படும் திறனறிவு தாளும் உள்ளன. இந்நிலையில் இந்தி பேசும் வடமாநிலத்தவர்கள் திறனறி தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென கோருவதே தற்போது சர்ச்சையாக வெடித்துள்ளது. கலை மற்றும் அறிவியல் பாடங்களை படித்தவர்கள், கிராமத்து மாணவர்கள் திறனறிவு தேர்வை எதிர்கொள்ள முடியாது என்பதும், இந்தி மொழிபெயர்ப்பு சரியாக இல்லை என்பதுமே அவர்களின் வாதம். இந்த வாதம் தற்போது தமிழகத்திலும் முன்வைக்கப்படுகிறது. சிசாட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரி சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து பாட்னி, ஜுவாலஜி, பயோடெக்னாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு எந்த மேக்ஸ் பேக்ரவுண்டும் கிடையாது. மீகர் இதில் தான் நாங்கள் பண்ணிட்டு வரோம். பட் when we compare to engineering students மற்ற ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு பார்ட்டாக பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களை விட பெட்டர் அவங்கள அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். IAS, IPS போன்ற உயர் பணியில் இருப்பவர்களுக்கு திறனறிவு தேர்வு அவசியம் என்கின்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. தமிழக மாணவர்களோ திறனறிவு தேர்வின் முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும், அதே சமயத்தில் அனைத்து குடிமைப்பணி தேர்வுகளிலும் தமிழில் கேள்வி கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். சிசாட் பேப்பர் இருக்கிறது நல்லது தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சிசாட்டில் மேஜர் ஆஃப் த போர்ஷன்ஸ் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் தான் கேட்பாங்க. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒரு கேண்டிடேட்டோடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து. ப்ரிப்பரேஷன் வைஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சமாக இருந்தால் தான் நம்மளால் குளோபல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். அது போக ரீசனிங் ஆப்டிடியூட் இருக்குது. இதில் கொஞ்சம் ஸ்கில்டாக பேசிக் லெவல் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்குறாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் கேட்குறது கிடையாது. அந்த எபிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளால் ஒர்க் பண்ணும்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக குயிக் டெசிஷன், லாஜிக்கல் திங்கிங்லாம் வச்சு நம்மளால் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ஸில் நம்மளால் டெசிஷன்ஸ் நல்லா எடுக்க முடியும். திறனறி தேர்வில் மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் விட்டுவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்கின்றனர் குடிமைப்பணி தேர்வு பயிற்சியாளர்கள். குவாலிஃபையிங் பேப்பராக மட்டும் வச்சுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, இந்த மக்களுக்கு பேசிக்காக ஒரு அந்த ஆப்டிடியூட் ட்ரெயின் ஆகிறதுனால இது மட்டும் இல்லாமல் ஒரு 1,50,000 ஜாப்ஸ், இன்டெலிஜென்ட் பியூரோ, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க எக்ஸாம் எழுதிடுவாங்க. IAS கிடைக்கலினாலும் மற்றதுக்கு ஓடிடுவாங்க. ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா, இந்த கான்ட்ரவர்சியை பெட்டர் டு வி கேன் ஸ்டாப் இட், மேக் சிசாட் அஸ் அ குவாலிஃபையிங் பேப்பர் ரேதர் தேன் அ கவுண்டிங் பேப்பர். அனைத்து மாணவர்களுக்கும் சமமான வாய்ப்பை வழங்குவதோடு தகுதியான அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதில் எவ்வித சமரசமும் செய்யாமல் அரசு ஒரு உறுதியான முடிவை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக தங்கமணி.